அடுத்தது ஈரான் மேல வந்து இப்ப தாக்குதல் பார்த்தா இஸ்ரேலுக்கு வந்து ஈஸியான டார்கெட் வந்து அவங்களுடைய அணு உலைகளை வந்து தாக்குதுதான். ஏன்னா என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து இதுல இவங்க ஏவி விட்ட ஒரு மிசைல்ல வந்து ஒரு 10% வந்து ஒரு பெரிய பாதிப்பை இஸ்ரேல் மேல நடத்தியிருந்தா பதிலடியாக இஸ்ரேலுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு லாஜிக் ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு, ஒரு காரணம் வந்து கிடைச்சிருக்கு. ஈரான் மேல ஈரானியனோட அணு உலைகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அதை வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்ட்ராய் பண்ணும் பட்சத்துல வந்து ஈரானுடைய அணு அணு உலைகள் வந்து தாக்கப்பட்டால் இனிமேல் வந்து ஈரான்ல வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு எண்ணமே வராத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மத்திய கிழக்கு ஆசியால வந்து ஆல்ரெடி ஈராக் 2004 வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்க முயற்சி செய்கிறதுன்ற பேர்ல சதாம் ஹுசைனை வந்து இவங்க வந்து பதவியேற்கம் பண்ணி அவங்கள காலி பண்ணாங்க. இப்ப ஈரான் வந்து இந்த அணு ஆயுதம் இது பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு வந்து மத்திய கிழக்கு ஆசியா